நம்மளுக்காக நம்ம பிஸ்னஸ்க்காக ஃப்ரீயாக வேலை செய்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் இடம் இருக்கிறது கூகுள் பிஸ்னஸ். இந்த கூகுள் பிஸ்னஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட கஸ்டமர் எங்கே இருந்தாலும் அவங்க எப்படி தேடினாலும் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுல இது எப்போவுமே டாப்பில் இருக்கும். சரிங்களா? ஸோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து மார்ச் டு ஏப்ரல் பார்த்துடலாம். மார்ச் டு ஏப்ரல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மொத்த கால்ஸ் வந்து 244 கால்ஸ் வந்து டைரெக்டாக இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ. சரிங்களா? இதுக்கு வந்து எந்த செலவும் அவங்க பண்ணலை. ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஏப்ரல் வந்து இந்த மாதம், சரிங்களா, இன்னைக்கு 23ஆம் தேதி. ஸோ எந்த நாளில் எனக்கு எவ்வளோ கால்ஸ் வருது ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டாவோட நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கூகுள் லொக்கேஷன் எத்தனை பேர் போடுறாங்க, வெப்சைட் எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதை இன்னும் நான் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு எப்போவுமே 1 மந்தோட டீட்டெயில் ஃபுல்லாக எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸ்விம்மிங் பூல்னு எத்தனை பேர் தேடுறாங்க, ஸ்விம்மிங் பூல் நியர்மின்னு எத்தனை பேர் தேடுறாங்க, மேட்டுப்பாளையம் கிளாஸஸ், டீச்சர்ஸ் காலனி, இந்த மாதிரி இதுக்கு நியர்பை இதை ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட், இதை ரிலேட்டடாக தேடுற கஸ்டமர் எல்லாத்துக்கும் நம்மளோட இந்த லொக்கேஷன், நம்மளோட பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் பூல் வந்து நான் வந்து இதே வேறு லொக்கேஷன் போடுறேன், திருப்பூர்னு போகிறோம் பாருங்க. ஸோ வந்துருச்சுங்களா? ஸோ இதெல்லாம் திருப்பூரில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல். ஸோ நான் இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறேன், இந்த கீவேர்டு எனக்கு வந்து இது தெரிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இத்தனையும் அவங்க பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 இது வர்றதுக்கு தான் ஒர்க் பண்ணணும். ஸோ லாஸ்ட் இப்போ 100 பேர் வராங்கன்னா கண்டிப்பாக இந்த 3ஐயும் 100 பேர் பார்த்துருவாங்க. கடைசியாக வந்து ஒரு 10 பேர் 20 பேர் பார்ப்பாங்க அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறத. ஸோ அதனால தான் நம்மளோட விசிபிலிட்டி ஸ்டார்டிங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு லாங் டைம் ஃப்ரீயாக லீடு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.